Hello everyone, this is Stet English with Ramji. இந்த வீடியோவில் இன்ஃபார்மல் லெட்டர் எழுதுவதற்கு உண்டான 6 ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு வரிசையாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா உறவு முறை கடிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அலுவலகத்துக்கு எழுதாமல் நம்ம நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எழுதுவது தான் இந்த இன்ஃபார்மல் லெட்டர். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, லெட்டருக்கு மேலே நம்ம முத என்ன எழுதுவோம், ரைட் ஹேண்ட் சைடு ஓரமா அப்படின்னா சென்டர்ஸ் அட்ரஸ், யார் லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்றத ஒரு லைனில் எழுதிட்டு அதுக்கு கீழே டேட்டு, அதுக்கு அப்புறம் தான் லெட்டர் எழுதவே நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா. அன்புள்ள, டியர் அப்படின்னு போட்டு ஆரம்பிப்போம். அப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா சல்யூட்டேஷன், அந்த டியர்னு போடுறோம்ல அதுதான். அது போட்டால் என்ன பண்ணுவோம், பாடி ஆஃப் த லெட்டர், அவ்வளோதான். இந்த பாடி ஆஃப் த லெட்டரில் க்ளோசிங் பேராகிராஃப், ஃபார்மல் லெட்டர் மாதிரி கடைசியாக என்ன சொல்ல வரும் அப்படின்றத கடைசியாக ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவோம். அப்புறம் அதற்கடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ், இது இங்கேயும் இருக்குது. தங்கள் வரவை விரும்பும் அல்லது தங்களின் பதிலுக்காக அவளுடன் காத்திருக்கிறேன். இங்கிலீஷாக இருந்தால் கைண்ட்லி ரிப்ளை சூன், இந்த ஏரியா தான் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். இது முடிச்சதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டாக சப்ஸ்கிரிப்ஷன், யுவர் லவ்விங்லி, தங்கள் அன்புள்ள எழுதுவோம் இல்லையா, அதான் சப்ஸ்கிரிப்ஷன். அதற்கு கீழே யார் லெட்டர் எழுதுறோமோ சென்டர்ஸ் நேம் ஆர் சிக்னேச்சர், அவ்வளோதாங்க. இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் இன்ஃபார்மல் லெட்டருக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். உங்களுக்கு டெட் கொஸ்டினில் ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் இன் ஃபார்மல் லெட்டர், ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் இன் இன்ஃபார்மல் லெட்டர்னு கூட கேட்கலாம். இல்லைனா ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டு டஸ் இட் கம் இன் ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பை பை.